அவன் கணக்கா முடிச்சிட்டியாடா? அவன் ஓவரா பேசுறானே. அதான். ஏய் மேடம் 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 சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை, அசோக் எப்படி இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அவனுக்கு என்ன மேடம், வேலைக்கு சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கா மேடம். சரி சரி, இன்னும் 2 நாள்ல இங்க கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிக்க சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். உங்க போனுக்காக காத்துட்டு இருப்பேன். கல்யாணம் முடிஞ்சதும் நானே உனக்கு ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது அது ஒண்ணு இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன கல்யாண நாள்ல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. ஏங்க, 3வது மருமக வரப்போறா, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுவீங்களா நீங்க? 300 மருமக கூட வரட்டும், நீ என்னோட வைஃப், உன்னை நான் இப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன். சுபத்ரா, உன்னை இப்படி சிரிப்போட பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மைதாங்க. ஆனா வர்ஷினி அசோக்குடைய கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்தா அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல ஒரு பிரச்சனையும் வராது சுபத்ரா, நீ சந்தோஷமா இரு. சிந்தாமணி அண்ணி, பரவாயில்லையே, எல்லா வேலையும் எடுத்து போட்டு பண்ற. அண்ணி, நம்ம அசோக் வர்ஷினி கல்யாணம் இல்லையா? அதான். சிந்தாமணிக்கு திடீர்னு பொறுப்பு வந்துருச்சு. ஆமா. ஏங்க, நலங்குக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டீங்கல்ல? அண்ணி, அத நீங்க என்கிட்ட கேட்கணும் அண்ணி. நீ என்ன சொல்ற சிந்தாமணி? ஒண்ணு இல்ல அண்ணி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க என்கிட்ட தானே சொல்லுவீங்க. நீங்க மறந்து போய் அண்ணன் கிட்ட கேக்குறீங்களே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சிந்தாமணி, நான் அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். ஏங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அம்மா, எல்லாம் ரெடி. ஓஹோ, பாத்தியா சுபத்ரா, என் பேத்தி அவ அண்ணன் கல்யாணத்துக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கான்னு பாரு. சொல்லாமையே எல்லா வேலையும் செஞ்சிருக்கா. பாட்டி பாட்டி, இதெல்லாம் இசையா நீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. சரி சரி, உன் அண்ணன் ரெடி ஆயிட்டானு பாத்துட்டு உன் வர்ஷினி அண்ணியையும் கூட்டிட்டு வா. அம்மா, வர்ஷினி அண்ணியை கூப்பிட்டுட்டு வர இசை அண்ணி போயிருக்காங்க. அசோக் வந்துட்டான் பாரு. அசோக், என்னப்பா நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? அம்மா, நான் ரெடி ஆயிட்டேம்மா. இதுவா ரெடி ஆனது? போய் இன்னும் நல்லா ரெடி ஆயிட்டு வா. அம்மா, இது நல்லதானமா இருக்கு. ஏய் அசோக், அப்படி இல்லடா, நீ தான் கல்யாண மாப்பிள்ள, இப்படியா ட்ரெஸ் பண்ணுவ? போய் பட்டு வெஸ்டி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு போய் ரெடி ஆயி வா போ. ஆமா, சரி சீக்கிரமா போ. சரி, வரேன். சீக்கிரம் வா. ஆமா வர்ஷினி, நீ கூடிய சீக்கிரம் ராகவ் கூட சேர்ந்து வாழ போற. அதுக்கான வேலையை தான் விஷால் பாத்துட்டு இருக்கான். என்னக்கா சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. வர்ஷினி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இங்க இருக்கானே அசோக், அவன் உண்மையான அசோக் இல்ல, போலி. வாங்க மேடம், என்ன வேணும்? ஐயோ, உண்மையாவே என் ஹஸ்பண்ட் பழனி தான் கொடுத்தாரு சார். என்னடா இது? இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ இருக்கா? காட்டுறீங்களா? காட்டுங்க. அக்கா, அப்ப இங்க இருக்கிறது உண்மையான அசோக் இல்லையா? இல்ல. இவ்ளோ பெரிய மோசம் நடந்திருக்குக்கா. இது கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். நாங்களும் இது ஸ்ரீஜாவோட திட்டமா தான் இருக்கும்னு டவுட் படுறோம். ஆனா அதுக்கேத்த மாதிரியே அவ யார்கிட்டயோ அடிக்கடி போன் பேசிட்டு இருக்கறதா விஷாலோட ஃப்ரெண்டு ஸ்ரீஜாவோட போன் காலை ட்ரேஸ் பண்ணி சொல்லிருக்காரு. இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம அசோக் கிடைச்சிட்டா இங்க இருக்கிற இந்த ஃப்ராட நம்ம போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். அவ மட்டும் மாட்டினா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ரீஜாவும் மாட்டுவா. ஸ்ரீஜா மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா
நீ ஆசைப்பட்ட மாதிரியே எப்பவுமே நீ ராகவ் பக்கத்துலயே இருக்கலாம். போதுமா? அக்கா நீ சொல்றது உண்மையா கண்டிப்பா நடக்குமாக்கா? கண்டிப்பா நடக்கும். விஷால் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அசோக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அசோக் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும், மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா நடந்துரும். இந்த விஷயம் ராகவுக்கு தெரியுமாக்கா? இல்ல, அது எனக்கு தெரியல வர்ஷினி. விஷால் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னான். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னு ஸ்ரீஜாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அசோக், இப்பதான் நீ புது மாப்பிள்ள மாதிரி இருக்க. அதான் வேஷ்டி கட்டினாதான் அந்த மாப்பிள்ளை கலையே வருது. அண்ணி வராங்க. அப்படியா? அவ முகத்தை பாத்தியா ஸ்ரீஜா? ஆமாக்கா, பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதானே நமக்கு வேணும். உள்ள வாங்க. வர்ஷினி வாமா. என்ன ரெடியாகி வரதுக்கு இவ்ளோ நேரமா? சிந்தாமணி, கல்யாண பொண்ணு ரெடியாக டைம் ஆகதான் செய்யும். சரி சரி சரி, இவங்கெல்லாம் ஒரே கூட்டு தானே.